ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக வந்துட்டு வெறும் டிசைனிங் வீடியோவே போட்டு உங்களே போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா தொடர்ந்து அதுவே பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா இடையில நான் வீடியோவும் எதுவும் எடுக்கலையா, அப்புறம் எடிட் பண்ணி போடுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால தான் சரின்ட்டு அப்படியே அதுவே வந்து போட்டுட்டேன். ஓகே, அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த வீடியோவும் லாஸ்ட் வீக்ல நாங்கள் ஈரோடு போயிட்டு வந்தப்ப எடுத்திருந்த வீடியோ. நல்லவேளை அது ஒரு எதாச்சும் எடுத்து வச்சிருந்த, சரி இருக்காது ஆகட்டும் அப்படின்ட்டு. அதனால அந்த வீடியோ இருந்துச்சா, சரி அதை வந்து எடிட் பண்ணிட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அது போட்டிருக்கேன். இனிமேட்டு கண்டிப்பா நம்ம ரெகுலரா அப்பப்போ வீடியோ எடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேவையான வீடியோஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து டெய்லர்ஸ்க்கு தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு அறந்தாங்கில இருந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு கல்யாண ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், அவங்களோட டிசைனிங் பிளவுஸ் வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அதுல வந்து பேக்கிங் வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு நான் இதுல வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சுங்க, அது உங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பா தனியா ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா பாருங்க, அதாவது ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஒரு 6 months to 1 yearக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வந்துட்டு ட்ரையல் பிளவுஸ்ன்னு எதுவும் தனியா தைக்கிறதே இல்லை. அவங்க இப்போ புதுசா வர்றாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன பேட்டர்ன் கேட்டாங்களாலும் சரி, இல்ல ஆரி ஒர்க் கேட்டாங்கனாலும் சரி, நாங்க அதுலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளவுஸே ஸ்டிச் பண்ணிடுறோம். ஏன்னா எனக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு, ஓகே எந்த மிஸ்டேக்கும் வராது, இவங்களுக்கு இப்படி வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இவ்வளவு நாளும் போயிட்டு இருந்துச்சு. நாங்க அந்த மாதிரி பேட்டர்னும் வந்து ட்ரையலே பேட்டர்னாவும் தைச்சிருக்கோம், ஆரி ஒர்க்காவும் தைச்சிருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ அதனால நான் ரொம்ப வந்துட்டு கான்பிடண்டா இருந்தேன். ஆனா இவங்களோட பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இவங்க இன்னொருத்தங்க பிளவுஸ், அவங்க வந்து யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அவங்களோட பிளவுஸ் டிசைன் இப்ப நான் ரீசெண்டா போட்டிருப்பேன். இந்த ஹாஃப் சாரி கூட போட்டாலே அது கூட அவங்களதுதான். ஸோ அவங்களதும் பாத்தீங்கன்னா இந்த 2 பேர்த்தது மட்டும்தான் அப்படி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறோம் இல்லைங்களா, மத்த இதுல எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது. கழுத்தோட அகலத்துல வந்துட்டு முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாடி சின்ன பாடி தான், 30 இன்ச்சு தான் மொத்த சுற்றளவே. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8.5 இன்ச்சு, சாரி 5.5 இன்ச்சு, 5 வச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க பாடிக்கு அவ்வளவுதான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ நான் 5 இன்ச்சு தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தைச்சு கொடுத்தேன் ட்ரையல் பிளவுஸ்ல. அதாவது அதுவே பாத்தீங்கன்னா நம்ம நிச்சய பிளவுஸ் தான், அந்த ஆரி ஒர்க்கோட சிம்பிளா பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா நான் 5 இன்ச்சுக்கு தான் பண்ணியிருந்தேன் கழுத்தோட அகலம். ஏன்னா நாம எப்பவுமே அவங்க பிளவுஸ் கொடுத்தாலும் அந்த பிளவுஸ்ல இருந்தெல்லாம் மத்தவங்க இப்படி மடிச்சு போட்டு பண்ற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கழுத்து வந்து கிட்டாக தான் இருந்துச்சு. ஆனா ஃப்ரண்ட் நெக் நல்லா ரவுண்டா அழகா வந்திருந்தது. பட் மேல ஷோல்டர் கிட்ட வந்துட்டு கழுத்து கொஞ்சம் கிட்டாக தான் இருந்துச்சு. அது அவங்க வேற நாட் கட்டி இருந்தது, ரொம்ப இழுத்து கட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க, பிளவுஸ் போட்டுட்டு அப்படியே வந்து பிக்சரும் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதை வந்து செக் பண்றதுக்கு. அப்புறமா நான் சொன்னேன், கண்ணு இவ்வளோ டைட்டா கட்டாதீங்கடா, கொஞ்சம் நார்மலா கேஷுவலா கட்டுங்கடா, இப்படி கட்டினீங்கன்னா ரொம்ப பாரு ஷோல்டர் மேலா போயிடுச்சு அப்படின்ட்டு, சரிங்கக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் கல்யாண பிளவுஸ் வந்துட்டு ஒரு 14 15 பிளவுஸ் என்னமோ கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 பிளவுஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல என்ன பண்ணணும்னா, அந்த கழுத்து வந்து கிட்ட இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சம் அகல வச்சு ஒன்னு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்டா, நீங்க போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம மீதி தைச்சுக்கலாம் அப்படின்னு. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஏன்னா கழுத்து மேல ஏறப்ப என்னாகுன்னா கையும் மேல ஏறிடும், ஷோல்டரும் மேல ஏறிடும் இல்லையா. அப்ப கையை வந்து இப்ப நம்ம நார்மலா ஒரு 6 இன்ச்சு வைக்கிறோம்னா, அப்படி மேல ஏறிச்சுன்னா 5 இன்ச்சு கைக்கு தான் அது நிக்கும். சோ அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அவங்க கூட ஓகே தான் சொன்னாங்க. நான் தான் இல்ல கழுத்து கிட்டாவ இருக்குன்னு இப்படி வேண்டாம்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சரிங்கக்கா, உங்களுக்கு வந்து எனக்கு எப்படி வச்சா கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அப்படி வச்சு தைச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா 2வது ஒரு சும்மா ட்ரையல் பிளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு தான் கழுத்தாகல வச்சிருந்தேன். ஏன்னா நல்லாவே அவங்க இழுத்து கட்டவும் ரொம்ப கிட்டாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்களோட பிளவுஸ் அளவு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப அப்படி பிராடா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் நீங்க கம்மியா வச்சீங்கன்னு கேட்கலாம். அவங்க சொன்னது என்னன்னா, அக்கா எனக்கு நாட் கட்னா மட்டும்தான்க்கா நிக்குது, நாட் கட்டலைன்னா நிக்க மாட்டேங்குதுங்கக்கா, கலண்டு கலண்டு வர மாதிரி இருக்கு, எனக்கு அதை மட்டும் எனக்கு நாட்டே கட்டாமையும் ஃபிட்டா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க நாங்க. சோ நான் என்ன நினைச்சேன், என்ன இவ்வளோ சின்ன படிக்கு இவ்வளோ பெரிய கழுத்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ரெடிமேடு ஆரி ஒர்க் பிளவுஸ் அது. சோ மேபி அதனால அந்த டெய்லர் வந்து அவங்க அப்படி தைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நான் அதனாலதான் அவங்க பாடிக்கு தேவையான கழுத்தகலை வச்சிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், அவங்களுக்கு வந்துட்டு 5.5 வச்சாலும் இதாகாதுன்னு சொல்லிட்டு 6 இன்ச்சு வச்சுட்டேன். 6 இன்ச்சு வச்சுட்டு
கழுத்து வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்துட்டு சரி 6 இன்ச் வச்சிருக்கோம்ல, ரொம்ப அகலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன். அது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி கழுத்தோட கீழே இறக்கம் இருக்குல்ல, கொக்கி போடுற சைடு, அது வந்து ரொம்ப கிட்டாவு போயிடுச்சு. இது என்னடா அநியாயமா இருக்குது, 5 வச்சப்ப நான் அகலப்படுத்தி இருப்பேன், அது கொஞ்சம் நல்ல ரவுண்ட், அது சூப்பரா இருந்துச்சு. இது அகல வரல. இது ஒரே ஒரு இது மட்டும்தான் இந்த இதுல. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் ஓகே பார்த்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்த 14 15 அது வந்து நான் பார்த்த வச்சு கரெக்டா அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க சூப்பரா இருக்குதுங்கக்கா, செம்ம சூப்பரா இருக்குது, எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கக்கா, ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், பேட்டர்னா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, ஃபிட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம வந்து அவங்க பாடி வந்து இப்படிதான் இருக்காங்க, இவங்களுக்கு இது வச்சா போதுன்ட்டு எவ்வளவு கான்பிடண்டா இருந்தனோ அந்த அளவுக்கு எனக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்ப இந்த மாதிரி கூட பாடி அந்த ஷேப் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளவு நாள் நான் அதை இந்த 3 இயர்ஸ்ல வந்துட்டு நான் இப்படி பார்த்ததே இல்லை. அதே மாதிரி அந்த யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களும் அப்படிதான். அவங்க அப்படியே ரொம்ப ரொம்ப ஒல்லி, எலும்பு தொழுமதான் ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு அதே மாதிரிதான் 5 இன்ச் வச்சிருந்தேன். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு 6 வச்சாதான் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு. பழைய அளவு போன இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்களே, நல்லவேளை அந்த அளவு நோட்டு இருந்துச்சு, அதுல பார்த்தா அவங்களுக்கு 6 தான் வச்சிருக்கேன். பட் அப்ப கொஞ்சம் பாடி, ஏன்னா குழந்தை பிறந்து 1 இயர் ஆயிருந்தது, ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் லைட்டா பூசின மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கு 6 தேவையில்லைதான், ஆனா 6 வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு 6 வச்சாதான் மேபி கரெக்டா இருந்திருக்கும். அப்புறம் இந்த தடவை என்ன பண்ணேன்னா மறுபடியும் சரின்னு 6 வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நீங்க பார்த்து இப்ப வரைக்கும் பார்த்து அவங்களோட டிசைன் 2 இதா போட்டிருப்ப வீடியோஸ்ல, அது எல்லாமே 6 இன்ச் வச்சதுதான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனாலும் கூட அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க, பின்னாடி முதுகு வந்து நல்ல பிராடா தெரியற மாதிரி இருக்கு, நீ இன்னும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணு, இவ்வளவு அகல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மறுக்கா என்ன பண்ணணும்னா, மறுக்கா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் தைக்கணும் அவங்களுது, அவங்க ஊருக்கு போறதுக்குள்ளார. அதுல ஒரு 4-5 பிளவுஸ் சும்மா எதுவுமே டிசைன் எல்லாம் சும்மா தைக்கிறது இருக்கும் இல்லையா, அது வந்து கொடுத்திருந்தாங்க. அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தேன். ஒரு 7 பிளவுஸ் என்னமோ பண்ணி கொடுத்திருந்தேன். அப்ப என்ன பண்ணேன்னா 5.5 வச்சுட்டேன். சரி 5 வச்சா ரொம்ப கிட்டாவும் இருக்கு, 6 வச்சா கரெக்டா இருந்துச்சு. பட் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி, ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது விரியும் இல்லையா, அதனால அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி ஏன் அவங்க சொன்னதை நம்ம இது பண்ணாட்டேன்னு சொல்லிட்டு 5.5 வச்சு ஸ்டிச் பண்ண செம்ம கியூட்டா இருந்துச்சு. அவளுக்கு அவ்வளவு சூப்பர் சந்தோஷம், அக்கா செம்ம சூப்பரா இருக்குதுங்கக்கா, இதுதான் எனக்கு ரொம்ப அழகா தெரியுது, சரி நீங்க அப்ப இப்படியே வச்சிருக்க மத்த எல்லா பிளவுஸும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ என்னன்னா இதுல நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எப்பவுமே நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஓகே அப்படி கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு வேலை பண்ணாம இருக்கீங்க, அதாவது ட்ரையல் பிளவுஸ்னு ஒண்ணு தைக்காம டைரக்டா நீங்க வந்து ஒரு சாரீல இருந்து பிளவுஸோ இல்ல ஒரு டிசைனோ தைக்கிறீங்கன்னா தைக்காதீங்க. ஏன்னா எல்லாத்தோட பாடி ஷேப்பு ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா இவ்வளோ லீனா இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கழுத்து அகல வைக்கணுமான்னு எனக்கு அவ்வளோ டவுட்டா இருந்துச்சு. பட் ஆனா அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க பாடி ஷேப் அப்படி. இதை வந்துட்டு எந்த ஒரு டெய்லர்னாலையும் வந்துட்டு அப்படியே கண்ணுல பார்த்தோன்னே எல்லாம் அப்படி சொல்லவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கம்பல்சரி புதுசா ஒருத்தவங்க வராங்க, இல்ல கல்யாண பிளவுஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க, ஏதாவது ஒண்ணு பேட்டர்ன் கொடுக்குறாங்க, அவங்க புதுசா தான் இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ட்ரையல் பிளவுஸ் தைங்க. தைச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குன்னா நீங்க வந்துட்டு வேற பிளவுஸ் பண்ணிட்டு அதை வந்து மத்த பிளவுஸ்ல செஞ்சு கொடுத்துருங்க. இல்ல நான் வந்து பிளவுஸ் அப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்றேங்கக்கா, இதுக்கு தேவையானா அது மேபி அது உங்களோட விருப்பம். நீங்க அப்படி பண்றப்ப அது உங்களுக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம், நீங்க நார்மலாவே எடுத்தோன்னே கூட தைக்க ஆரம்பிச்சிடலாம். பட் என்னுடைய மெத்தட்ல இந்த மாதிரி கழுத்தோட அகலம் இப்படி வச்சுதான் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ட்ரையல் பிளவுஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட. நம்மளும் கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு நல்ல சாரியோட பிளவுஸையோ இல்ல பேட்டர்ன் பிளவுஸையோ வந்துட்டு ஒரு மேல ஒரு ஆல்டர் பண்ணணும்னா சில வேலைகள்ல இருந்து ஆல்டர் பண்ண முடியாது இல்லையா, அது சங்கடமா போயிடும். சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு ட்ரையல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பொண்ணு, அவங்க புதுசா தான் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நான் ட்ரையல வேணான்னு தான் சொல்லியிருந்தேன், அப்படியே தைச்சுக்கலாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு பேட்டர்னு ஒன்னு ஆரி ஒர்க்கு. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா ஒல்லியா ஹைட்டா அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு உடனே டவுட் வந்துச்சு, வேண்டாம் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் கூட போட் நெக், அது கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனா ஆரி ஒர்க் வந்துட்டு நார்மல் லோ நெக் தான். அதுல ஒரு வேலை கழுத்து, அந்த பொண்ணு நல்லா எனக்கு பிராடா வேற வேணும் அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அவங்க ஷேப்புக்கு நம்ம வச்சு அது கம்மியா போயிட்டாலும் அது வம்பு, இல்ல எச்சா போறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் வைக்கிறது எப்பவுமே அகலமா போறதுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. கம்மியா கூட இருந்திருக்கே தவிர அகலமா போனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கம்மியாவும் வந்தது இல்லைங்க, எக்ஸாக்டா வந்துட்டே தான் இருந்துச்சு. இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நம்ம இது பண்றேன். சோ அதனால எதுக்குடா ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டு சொல்லி, ஏன்னா அவங்க டைம் இருந்துச்சு, நான் நோம்பி கழிச்சு தான் வந்து தெப்பனே சொல்லியிருந்தேன்.
அதனால டைம் இருந்ததுனால அப்புறம் கூப்பிட்டு சொல்லிட்டு கண்ணு இந்த மாதிரி ஒரு ட்ரையல் தைச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேணா இது பண்ணிக்கலாங்கன்னு, ஒருவேளை இப்படி ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சரிங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்ப ட்ரையல் வந்து தைச்சு வச்சிருக்கோம். அவங்க இன்னும் வரல, அவங்க வெளியில வேலைக்கு இருக்காங்க, பெங்களூரே இங்கே இருக்காங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு அப்படி பண்ணிட்டேன். இப்ப எனக்குள்ளாரையே வந்துட்டு ஒரு டவுட் வந்துருச்சு. நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்ல வரல, பட் ஆனா இந்த 3 இயர்ஸ்ல வந்துட்டு நான் இப்படி ஒரு இது வந்து இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணனதே கிடையாது. சோ அதனால நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். சோ என்னுடைய நம்பிக்கையே வந்து அது இது பண்ற அளவுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க நிறைய பேர் வந்து இப்பதான் வந்து பிகினரா, அதாவது அளவு எடுத்து தைப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்ல வரலங்க. நீங்க இப்பதான் அளவு பாடியில இருந்து எடுத்து தைச்சு பழகிட்டு இருப்பீங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்றேன், இல்ல புதுசா தான் தைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நான் ட்ரையலே தைக்காம நான் தைச்சிருக்கேன் அப்படின்னா கூட கண்டிப்பா அந்த ரிஸ்க் நீங்க எடுக்காதீங்க. இனிமேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் புதுசா வரவங்க கிட்ட ட்ரையல் ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு பிளவுஸோடது தைக்கிறது சேஃப்னு என்னோட கருத்து. சோ அதுக்கு மேல அது உங்களோட விருப்பம். இல்ல எனக்கு தேவைப்படாதுன்னா நீங்க தாராளமா வந்துட்டு டைரக்டா கூட தைச்சுக்கலாம். சரி, ஓகே. கண்டிப்பா இந்த விஷயம் வந்துட்டு எல்லா டெய்லருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமரா இருக்கிறவங்களும் நீங்க கண்டிப்பா ட்ரையல் எடுத்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு பிளவுஸ் தைக்க சொல்லுங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கும் சங்கடம், உங்க டெய்லருக்கும் சங்கடம். சோ கண்டிப்பா டெய்லரும் கஸ்டமரும் எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு வேலையும் நல்லா இருக்கும், நமக்கும் வந்துட்டு நல்லா இருக்கும். அதையெல்லாம் நம்ம கரெக்டா தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ அதனால கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு, அதுக்கு ஒரு பிளவுஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. சோ கண்டிப்பா ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டிசைன்ஸ் வந்துட்டு தைக்க கொடுங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோல நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.